சொல்லு. எங்க ட்ரில் மாஸ்டர் அழகா இருக்காரா இல்லையா? என்ன நீங்க ட்ரில் மாஸ்டரா? அப்ப நீங்க கவி மணி அரசன் இல்லையா? நான் தான் கவி மணி அரசன். நானே தான் ட்ரில் மாஸ்டர் ஆனந்த். என்னது? இத்தனை நாளா இந்த ரகசியத்தை நான் மறைச்சு வச்சிருந்தேன். இன்னைக்கு வெளியாயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு ஜோதி, என்ன மன்னிச்சிரு. உங்களை எப்படி மன்னிக்கிறது? நீங்க பேசுறதுல எதை நம்புறது எதை நம்பாம இருக்கிறதுன்னு தெரியல. என்ன பல விதத்துல ஏறிங்க. உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல. ஜோதி, அவனோட என்ன பேச்சு? வா வீட்டுக்கு போலாம். மாஸ்டர், உன்னை ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். எங்க மாஸ்டர் யாரும் டிஸ்கஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்க நானும் அவரோடயே தான் போவேன். பாலு போட வீட்டுக்கு. வர முடியாது. நான் மாஸ்டரோட தான் போவேன். மாஸ்டரா? மாஸ்டர் போட. என்ன பிள்ளைவாள், நம்ம அந்தஸ்துக்கு ஆபத்து வந்துட்டு, நம்ம குடும்ப கௌரவமை மண்ணோடு மண்ணாய். ஏன் இந்த பதட்டம்? என்ன நடந்தது? இனி என்ன நடக்கும்? உங்ககிட்ட சம்பளம் வாங்கி பிழைக்கிற ட்ரில் மாஸ்டர் நம்ம ஜோதியோடு ஆடுறான் பாடுறான், அதுவும் பொது தோட்டத்துல. என்னமா அது? இதெல்லாம் உண்மைதானா? இல்லப்பா, வந்து வந்து நான் அவரை கவி மணி அரசன் நினைச்சுதான் சந்திக்க போனேன். அவர் தான் ட்ரில் மாஸ்டர் ஆனந்த்னு எனக்கு தெரியாதுப்பா. என்னமோ தோணுது, இவங்க ரெண்டு பேரையும் நாம நினைச்சா கூட பிரிக்க முடியாதுன்னு. என்ன யோசிக்கிறீங்க? இப்படி ரெட்ட வேஷம் போடுற அயோக்கியனை எப்ப வேலையிலிருந்து நீக்க போறீங்க? அப்பா, மாஸ்டர் ரொம்ப நல்லா இருப்பா. அவரை வேலையை விட்டு நீக்காதீங்கப்பா. சும்மா அப்பா, மாஸ்டர் பள்ளிக்கூடத்துல இல்லைன்னா நான் படிக்கவே மாட்டேன். பாத்தீங்களா, பையனை கூட அவன் இந்த அளவுக்கு மயக்க வச்சிருக்கான். இப்படியே அவனை சும்மா விட்டீங்க, நம்ம குடும்பத்திலேயே பெரிய கலாய்க்கிறோம். உடனே வேலையை விட்டு நிற்குங்க. உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் வேண்டாம். ஆனந்த், ஏ பாலு, போடா உள்ள. பாலு, போ மாடி. முடியாது, நான் மாஸ்டரோட தான் போவேன். பாலு, நீ அப்பா சொன்னப்பதான் கேட்கணும். திருட்டுத்தனமா தவறு செய்துட்டு தத்துவம் வேற பேசுறான். தத்துவம் திருட்டுத்தனமா? அது எங்க பரம்பரையிலே கிடையாது. வேணும்னா எங்க பொருளை திருட்டு கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். ஆனந்த், என்ன கதை? உங்ககிட்ட கதையளக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. மிஸ்டர் ஜம்பு, இன்னைக்கு சின்ன சம்பளம் வாங்குற ட்ரில் மாஸ்டர் நான் இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல எங்க அப்பா பெரிய செல்வந்தராசா இருந்தார். எங்க குடும்பத்தை தங்கமும் வைரமும் புழங்கிட்டு தான் இருந்தது. யாரோ ஒருத்தர் செய்த துரோகத்தால எங்க குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. இந்தாங்க என் ராஜினாமா. ஆனந்த், ஆனந்த், இந்த வருஷம் சம்பளம் பூரா உனக்கு கொடுத்துரு. தயவு செய்து இந்த விஷயமா வெளியில யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். பெரிய மனுஷன் வீட்டு பெண்ணை பத்தி சிறு பேச்சு வந்தா கூட காட்டுத்தீ மாதிரி பரவிடும். ஐயா, குடும்ப கௌரவத்தை விலை பேசுற அளவுக்கு கீழ்த்தரமானவன் தான். எனக்கு தர வேண்டிய சம்பளத்தை கொடுத்தா போதும். பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சட்டமா புரோனோட்டா எழுதி கொடுத்திருக்கிறேன். ஆமா, முதலாளி சம்பளம் கொடுத்துட்டாரு. யார் அவன் சொன்னவன் உனக்கு? அது சரி, முதலாளி வீட்டுக்கு பையனை அனுப்பிக்க ஆரம்பிச்சிட்டிய. அவனை அங்க அனுப்பாட்டி உங்க பொய் எப்படி அம்பலம் ஆகுறது? ஏன் பொய் வெளியே வர்றது இருக்கட்டும். இல்ல முதலாளியை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? சுத்த பச்சை. 2 வாட்டி பையனை அனுப்பிச்சா போதும், அப்புறம் பூ வாங்கிட்டு வந்துருவான். உங்களுக்கு வாச்ச முதலாளி வேற எப்படி இருப்பார்? இந்த பாருங்க, இப்படி பொய்யே பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டுல எப்படித்தான் லட்சுமி நுழைவா? நீங்களே சொல்லுங்க. உலகம் தெரியாம பேசுறியேடி. பொய் பேசுற வீட்டுலதான் லட்சுமி நுழையறா. நீ இந்த சாமியார் வார்த்தையை நம்பிக்கிட்டு ஆடுற. எதுக்கு எதிர்வாதம் பண்ணாதீங்க. அந்த புளிய மரத்து சாமியார் சொன்னபடி தினம் 1 மணி நேரம் பொய் பேசாம உண்மையை பேசி பாருங்களேன். நான் உங்ககிட்ட நகை கேட்கல, நல்ல புடவை கேட்கல, 1 மணி நேரம் உண்மையைத்தான் சொல்ல சொல்றேன். அது கூட உங்களால செய்ய முடியாதா? சரிடி, பிசினஸ் பண்ற நேரத்துல பொய் பேசலன்னா முன்னுக்கு வரவே முடியாது. உனக்காக பிரேக் ஃபார் லஞ்ச் அந்த 12ல இருந்து 1 மணிக்குள்ள சாப்பிடுற நேரத்துல உண்மை பேசுறேன். போதுங்க, அது போதும். இங்க பாருங்க, நீங்க இந்த 1 மணி நேரமாவது உண்மையை பேசி பாருங்க. நம்ம சாமியார் சொன்ன வார்த்தை பொய்யாவே ஆகாதுங்க. நம்ம குடும்பம் செழிக்கத்தான் போகுது. தாராளமா, பேச்சுக்கு யாரும் தடை போடவே முடியாது. மாஸ்டர் சார்,
நீங்க இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போயிட்டா அப்புறம் எனக்கு இந்த பள்ளிக்கூடமே பிடிக்காது சார். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ படிச்சு எதிர்காலத்துல பெரிய சோல்ஜராக போற. நான் முன்னால வந்து நின்னு அப்படி சல்யூட் அடிப்பேன். பாரேன். அது நடக்க போறது இல்ல மாஸ்டர். வருத்தப்படாது. நான் போயிட்டா என்ன? உங்க அப்பா இருக்காரு. உன் மேல உயிரே வச்சிருக்கிற உன் அக்கா இருக்கா. அக்கா இருந்தா மாஸ்டர், அவ நேத்திக்கு பூரா சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தா. அப்படியா? ஆமா மாஸ்டர், நான் உங்க புஸ்தகத்தை கொண்டு போய் கொடுத்தேன். அத கூட வாங்கி படிக்காம போய் படுத்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சுட்டா. ஏன் மாஸ்டர் அக்கா அப்படி அழணும்? ஒருத்தர் மேல அன்பு அதிகமா வச்சா சில சமயம் தானா அழுக வரும். அது இயற்கை பாலு. மாஸ்டர், என் பிறந்த நாள் அன்னைக்கு காந்தி பொம்மை தரேன்னு சொன்னீங்களே, தராமே போயிடுவீங்களா? சந்தேகப்படாது பாலு. என்ன நேர்ந்தாலும் சரி, உன் பிறந்த நாள் அன்னைக்கு காந்தி பொம்மை நான் நிச்சயமா பரிசு தந்தே தீருவேன். மாஸ்டர், நீங்க ஊருக்கு போகும்போது நானும் உங்க கூடயே. கூடாது பாலு. எப்பவும் நீ உங்க அப்பாவோட அக்காவோட தான் இருக்கணும். அவங்க சொல்றபடிதான் நீ நடக்கணும். டேய் பாலு, மாஸ்டரோட என்னடா பேச்சு? வணக்கம். மாஸ்டரோட பேசாம உன்னோடய பேசுவாங்க. வணக்கம் மாஸ்டர்.